வெறும் 10 நிமிஷத்துல ஒருத்தர் 14,000 கிலோமீட்டர் தாண்டி போனாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுவும் the year 1593ல. எஸ், இது ஒரு அபிஷியலா ரெக்கார்டான இன்சிடென்ட். அக்டோபர் 24, 1593 பிலிப்பைன்ஸோட மணிலாங்கிற பேலஸ்ல செக்யூரிட்டி கார்டா டியூட்டில இருந்தவர் தான் இந்த கில் பேரஸ். அந்த டைம்ல பிலிப்பைன்ஸோட நிறைய இடத்துல பயங்கரமான கலவரம் நடந்துட்டு இருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஊரோட கவர்னரும் கொலை செய்யப்படுறாரு. இந்த இடத்துல நம்மால் கில் பேரஸ் என்ன பண்ணாருன்னா, கவர்னர் இறந்து போன சோகத்துல பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகி அங்க இருந்த ஒரு செவுத்து மேல சாஞ்சி கண்ணை மூடி தூங்கி இருந்திருக்காரு. தூங்கினவரு 10 நிமிஷம் கழிச்சு எழுந்து பார்த்தா அவர் வேற ஒரு பிளேஸ்ல ஊர் பேர் மொழி தெரியாத இடத்துல இருந்திருக்காரு. உடனே அங்கிருந்து எழுந்திருச்சு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது மெக்சிகோ சிட்டின்னு. ஆள் புதுசா இருந்ததால மெக்சிகோ போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்கன்னு எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. அவரும் தன்னோட ஊரு பேரு, பிலிப்பைன்ஸோட கவர்னர் கொலை செய்யப்பட்டாருன்னு எல்லாத்தையும் சொல்றாரு. பட் அங்க இருந்து யாருமே அவரை நம்பல. அவர் ஒரு பைத்தியக்காரன்னு சொல்லி ஜெயில போட்டுறாங்க. எக்ஸாக்டா 2 மாசம் கழிச்சு பிலிப்பைன்ஸ்ல இருந்து மெக்சிகோக்கு ஒரு கப்பல் வந்திருக்கு. அண்ட் அதுல இருந்து வந்தவங்க எல்லாரும் சொல்றாங்க 2 மாசத்துக்கு முன்னாடி பிலிப்பைன்ஸோட கவர்னர் கொலை செய்யப்பட்டாருன்னு. அப்போதான் எல்லாருக்குமே தெரிய வருது கில் சொன்னது உண்மைதான் அப்படின்னு. அவர் எப்படி வெறும் 10 நிமிஷத்துல பிலிப்பைன்ஸ்ல இருந்து மெக்சிகோ வந்தாருன்னு யாருக்குமே தெரியல. ஈவன் அவருக்குமே அது தெரியல. இப்போ வரைக்கும் சயின்ஸால கூட இதுக்கு பதில் சொல்ல முடியலன்னு சொல்றாங்க. அண்ட் இப்படி கூட இருக்கலாம்னு 3 தியரியும் சொல்றாங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டெலிபோர்ஷன், அதாவது மாயக்கதவுன்னு சொல்லுவாங்கல்ல. சோ அவர் ஒரு கதவு வழியா உள்ள போய் இன்னொரு கதவு வழியா வெளியே வந்திருக்கலாம்னு சில பேர் நம்புறாங்க. அண்ட் செகண்ட் ஒன் ஏலியன்ஸ் இவரை மணிலால இருந்து மெக்சிகோக்கு டிராப் பண்ணிருக்கலாம்னு சில பேர் சொல்றாங்க. தேர்ட் ஒன் யூனிவர்ஸ்ல ஏதோ ஒரு கிளிச் நடந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் ரெண்டுமே கொலாப்ஸ் ஆகி அவர் பிலிப்பைன்ஸ்ல இருந்து மெக்சிகோக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கலாம்னு சில பேர் நம்புறாங்க. சோ அவர் எப்படி பிலிப்பைன்ஸ்ல இருந்து மெக்சிகோ போயிருப்பாருன்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.